வா நந்தினி. நந்தினி வா. என்னோட சொத்துக்களோட மொத்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் வாங்கிக்கோ. என் பேர்ல இருக்கிற எல்லா சொத்துக்களையும் உன் பேருக்கு மாத்தி எழுதியிருக்கேன். என்ன சொல்றீங்க தேவா? எதுக்காக எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க? எல்லாம் காரணமா தான். என்ன காரணம் தேவா? நந்தினி, நான் சாக போறேன். என்ன தேவா சொல்றீங்க? ஆமா, நான் சாகத்தான் போறேன். இன்னும் 24 மணி நேரத்துல நான் செத்துருவேன்னு டாக்டர் சொல்லிட்டார். அந்த 24 மணி நேர கெடுவலையும் 8 மணி நேரத்துக்கு மேல கழிஞ்சிருச்சு. இன்னும் எனக்கு ஒரு 16 மணி நேரம் தான் இருக்கு. என்ன தேவா, என்னென்னமோ சொல்றீங்க? ஆமா நந்தினி, டாக்டர் சொன்னதைத்தான் நான் சொல்றேன். நான் செத்துட்டா என் தங்கச்சியையும் அவ குழந்தையையும் நீ தான் பாத்துக்கணும். அதுக்காக தான் என் சொத்து பூராவும் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். நீ அவங்களுக்கு கார்டியனா இருந்து கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போயிருந்தேன். அவர் சொன்னதுதான் சொல்றேன். எதையும் மறைக்காம சொல்றேன். தேவா, சொல்லுங்க டாக்டர். உங்க பிரெயின்ல ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு எந்த வைத்தியமும் கிடையாது. ஸோ யோர் டேஸ் ஆர் கவுண்டட். சாரி தேவா, இன்னும் 24 மணி நேரம் தான் நீங்க உயிரோட இருக்க போறீங்க. அதனால நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. எனக்கு மரணம் சீக்கிரம் வரும்னு தெரியும் டாக்டர். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் வரப்போகுதுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தேவா, ரிலாக்ஸ். எப்படி டாக்டர்? எனக்கு மனநிலை சரியில்லாத ஒரு தங்கச்சி, அவளுக்கு 6 வயசுல ஒரு மகன். இவங்களெல்லாம் திடீர்னு விட்டுட்டு போகணும்னு நினைச்சா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். கூல் கூல் தேவா, எமோஷனல் ஆகாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிங்க. ஒரு நல்ல கார்டியனை பார்த்து உங்க பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைச்சிருங்க. நீங்க ரிலீஃப் ஆகிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி.
டாக்டர் சொல்லி 10 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 14 மணி நேரம் தான் இருக்கு. என் கதை முடிய போகுது. இனி உன் கதையை ஆரம்பிக்கலாம். எனக்கு நிறைவேறாத கடைசி ஆசை ஒன்று இருக்கு நந்தினி. அதை நீதான் நிறைவேற்றி வைக்கணும். என்ன தேவை இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படி நினைச்சு என்ன நானே ஏமாத்திக்க விரும்பல. என் தங்கச்சி பைத்தியமாக காரணமா இருந்தவனை கண்டுபிடிச்சு அவனை கொல்லணும். ஆனா இப்ப என்னால அது முடியல. ஆனா உன்னால முடியும். நீதான் அவனை கொல்லணும். என்னால முடியாது தேவா. நந்தினி, உன்னதான் நம்பியிருக்கேன். இந்த பார், எனக்காக இதை நீ செய்ய மாட்டியா? நீங்க ஏற்கனவே ஒரு கொலையை பண்ணிருக்கீங்க. அதுல தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மறுபடியும் ஒரு கொலையை என்ன செய்ய சொல்றீங்களே? இந்த மாதிரி கிரிமினல் தனமான காரியத்தெல்லாம் செய்யறதுக்கு எப்பவுமே என் மனசு ஒத்துக்காது. என் உயிரே போனாலும் நான் இதை செய்ய மாட்டேன். ஆனா நந்தினி, ஏன் உயிர் போயிடும்? அப்படி போகணும்னு விதி இருந்தா அந்த உயிர் நல்லது செஞ்சுட்டு போட்டுமே. என்னோட இறுதி ஆசை நந்தினி, அத நிறைவேற்றி வை நந்தினி. ஒரு உயிரை எடுக்கிறது தான் உங்களோட இறுதி ஆசைன்னா நிச்சயமா நான் அதை நிறைவேற்ற மாட்டேன் தேவா. தேவா, 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 என்னாச்சு? தேவா, 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 என்னாச்சு? தேவா, தேவா. தேவா, தேவா. தாம் தன்ன தாம் தன்ன தானா தாம் தன்ன தாம் தன்ன தாம் தன்ன தானா. பிறந்தது பனையூறு மண்ணு, மருத நாயகம் என்பது பேர்களில் ஒன்று. நாயகம் என்பது பேர்களில் ஒன்று. வளர்ந்தது பகையோட நின்று, இங்கு தொடங்குது சரித்திரம் ஒன்று. தொடங்குது சரித்திரம் ஒன்று. பிறந்தது பனையூறு மண்ணு, மருத நாயகம் என்பது பேர்களில் ஒன்று. என்னங்க, ஏதோ வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, அது கிடைச்சிருச்சா? நமக்கு வேலைலாம் செட் ஆகாது. ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கேன். ஏற்கனவே பிசினஸ் பண்ணி நஷ்டம் ஆயிடுச்சு. திரும்ப ஏங்க அதே மாதிரி நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எல்லா பஸ்ஸும் ஆக்சிடென்ட் ஆயிடுமா? இல்ல அதுக்காக நம்ம டிராவல் பண்ணாம இருந்துட முடியுமா? ஷார்ட் டைம்ல ஒரு பிசினஸ் பண்ணி முன்னேறத்துக்கு என் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். நான் அதை செய்யலான்னு இருக்கேன். அப்படி என்னங்க பிசினஸ்? தர்பூசணி பிசினஸ் தான். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்ல சீசன். வெளியூர்ல இருந்து வர லாரியில தர்பூசணிய அப்படியே கைமாத்தி விட்டா போதும். ஒரு லோடுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 5 லோடு மாத்தி விட்டேன்னா உக்காந்த இடத்துலயே 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ரொம்ப ஈஸியா சம்பாதிச்சிடலாம். இன்னும் 4 மாசத்துக்கு சீசன். அதுக்குள்ளே நாம நல்லா சம்பாதிச்சு கை நிறைய காசு பாத்திரலாம். யார் சம்பாத்தியத்திலே நம்ம வாழ வேண்டியதில்ல. நமக்குன்னு 4 காசு சம்பாதிக்கணும். அதுக்குன்னு சின்னதா ஒரு முதல் தேவைப்படுது. 1 லட்ச ரூபாய் பணம் இருந்தா போதும். அது மட்டும் நமக்கு கைக்கு கிடைச்சதுன்னா கை நிறைய சம்பாதிக்கலாம். உங்க ஐடியா நல்லதாங்க இருக்கு.
நாம இப்ப இருக்கிற நிலைமையில 1,00,000 ரூபாய்க்கு என்னங்க பண்றது? முயற்சி பண்ணா கிடைக்காதா என்ன? எங்க போய் முயற்சி பண்ண சொல்றீங்க? ஏற்கனவே நம்ம நஷ்டப்பட்டு கெட்ட பேரோட இருக்கோம். நமக்கு யார் பணம் கொடுப்பாங்க? ஏன் கொடுக்க மாட்டாங்க? நீ பிரியா கிட்ட கேட்டு பாரு, கிடைக்கும். ஏங்க என்னங்க சொல்றீங்க? பிரியா கிட்ட பணம் கேக்குறதா? இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வீடே கொந்தளிச்சு போய் கிடக்குது. பிரியாவுக்காக வருண் வீட்டுக்கு போன எங்க அம்மா அப்பா, கணேஷ் மாமா எல்லாரையும் வருணோட அம்மா அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. பிரியா வேலை செய்யற ஆபீஸ்லயே வருண் ரொம்ப முக்கியமான டீலரா. அதனால அவ ரொம்ப குழப்பத்துல இருக்கா. இந்த சூழ்நிலையில எப்படி பணம் கேட்க சொல்றீங்க? ரேவதி, நேத்திக்கு நம்ம வீட்ல இந்த சம்பவத்தை பத்தி பேசும்போது நானும் தானே இருந்தேன். இது ஒரு சாதாரண விஷயம். இது போய் ஏன் பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்க? பிரியா ஆபீஸ்ல வருண் ஒரு டீலரா இருக்கான்னு சொன்னா, வருண் வீட்ல பிரியாவை ஏத்துக்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு இவங்களும் நீங்களா வந்து பொண்ணு கேட்கிற வரைக்கும் இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. கல்யாண பேச்சு எடுத்தால இதெல்லாம் சகஜம் தானே. நீ ஏன் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? பணம் கேளுனா கேளு, இப்ப கேப்பியா கேட்க மாட்டியா? அவ வச்சிருக்கிற பணத்துல நீங்க ஏன் குறியா இருக்கீங்க? அது ஒண்ணும் அவ பணம் இல்ல, அவ சித்தப்பா கொடுத்த பணம். நானே அந்த பணத்தை பத்தி மறந்துட்டேன். அதுவும் இல்லாம இன்னொருத்தவங்களோட பணத்தை நம்பி நீங்க எப்படி தொழில் செய்யலாம் நினைக்கலாம்? அது தப்பு இல்லையா? பிசினஸ் பண்ணலாம் நினைக்கும் போது பணம் தேவைப்படுதே, அதை யார்கிட்டயாவது கேட்டுதானே ஆகணும். அப்படி யோசனை பண்ணும்போது பிரியா கிட்ட கேட்டா என்னன்னு தோணுச்சு. அதனாலதான் அவகிட்ட கேட்கலான்னு சொன்னேன். இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையில வேற யார்கிட்டயும் கேட்க முடியாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், பிரியாவை நான் வேற யாரோ மாதிரி நினைக்கல. நம்ம வீட்ல நம்ம கூட தானே இருக்கா. அவகிட்ட இருக்கிற பணத்தை சும்மா தானே வச்சிருக்க போறா. அதை வாங்கி வியாபாரம் பண்ணி நம்ம கடனெல்லாம் அடைச்சிடலாம். அவளுக்கு வேணா வட்டி போட்டு கொடுத்துடலாம். நீங்க தொழில் செய்யணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைங்க. ஆனா பிரியா கிட்ட பணம் வாங்குறது சரியா வராது. ஏற்கனவே அவங்க பணம் 10 லட்சம் ரூபாயை நாம தான் கொடுக்கணும். அவங்க பணத்தை வாங்கி தானே நம்ம சிட்ஃபண்ட் கடனை அடைச்சோம். அதுவே நம்ம அடைக்க வேண்டிய பெரிய கடனா இருக்கும்போது இதுல இன்னும் 1 லட்சம் ரூபாய் எப்படிங்க போய் கேட்க முடியும்? அதெல்லாம் முறை இல்லைங்க, சரியா வராது. வேற ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க. அடுத்த வருஷம் வேணா பாத்துக்கலாம். இப்போதைக்கு வேலைக்கு போங்க. நம்மளே சொந்தமா சம்பாரிச்சு அந்த பணத்தை ரெடி பண்ணி அடுத்த வருஷம் பிசினஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது ரேவதி. வீட்டோட மாப்பிளைய நானும் எத்தனை நாள் தான் சம்பாதிக்காம உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும்? ரொம்ப அசிங்கமா இருக்கு. நம்ம கையில வருமானம் வேணும். என்னால சும்மாலாம் இருக்க முடியாது. உங்களை யாரு சம்பாதிக்க வேண்டான்னு சொன்னா? சுந்தர் மாமா ஆட்டோ ஓட்டுற மாதிரி நீங்களும் போய் ஆட்டோ ஓட்டுங்க. ஏன் ஆட்டோ ஓட்டுறது உங்களுக்கு என்ன கேவலமா? என்ன ரேவதி பேசுற? நீ எனக்கு வேணுங்கிறதுக்காக என் சொத்து மொத்தத்தையும் விட்டு அனாதை இல்லத்துக்கு தானமா கொடுத்துட்டு உன் பின்னாடி வந்தவண்ணா. அதுக்கு இல்லைங்க. நீ எதையும் யோசிக்க வேண்டாம். இப்ப போய் பிரியா கிட்ட கேளு. நிச்சயமா அவ இல்லன்னு சொல்ல மாட்டா. இல்லைங்க, வேண்டாங்க. அவகிட்ட பணம் கேக்குறது எனக்கு சரியா படல. ஏதோ ஒரு நல்ல தொழில் செஞ்சு சம்பாதிக்கலான்னு எனக்கு நேரம் வந்திருக்குடி. அதை நீ கெடுத்துறாத. இந்த வீட்ல ஓசில உட்காந்து சாப்பிட எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு மான ரோஷம்லாம் இருக்கு. இனிமே இந்த வீட்ல நான் சாப்பிட மாட்டேன். நான் என் வழியை பாத்துக்கிறேன். நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். இருங்க. இத உடனே கொண்டு போய் கொடுங்க. ஓகே மேடம். வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் மருமக பேரு அகிலா என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துற மேடம். என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அதனாலதான் உங்ககிட்ட நியாயம் கேட்டு வந்திருக்கேன். அப்படி பொதுவா கொடுமை பண்றாங்கன்னு சொன்னா எப்படி? அத நான் சொல்றேன் மேடம். நீங்க யாரு? இந்த அம்மாவுக்கு என்ன உறவு? நான் உங்களுக்கு மகன் மாதிரி. ஆமா மேடம், இவன் என் புள்ள மாதிரிதான். என் புள்ள மதுரையில வேலையில இருக்கான். இவன் தான் எனக்கு புள்ளைக்கு புள்ளையா இருந்து பாத்துக்கிறான். உங்க மருமக உங்களை கொடுமைப்படுத்துறதா சொல்றீங்களே, அத உங்க புள்ள கிட்ட சொன்னீங்களா? அவருக்கு தெரியுமா? என் புள்ள கிட்ட அவ என்ன நெருங்கவே விட மாட்டா. போன்லயும் பேச விட மாட்டா. அவ அப்படியே என்ன நல்லபடியா கவனிக்கிற மாதிரி நடிச்சு என் புள்ளைய நம்ப வச்சிடுறா. அதனால என் புள்ள கிட்ட எதையுமே சொல்ல முடியல. அப்படியே நான் சொன்னாலும் அத நம்புற மாதிரி அவன் இல்ல. சரி, அப்படி என்னதான் கொடுமைப்படுத்துறாங்க? என்ன வயசுக்கு மீறி வேலை வாங்குறா. மளிகை சாமான் வாங்குறதுக்கு லிஸ்ட் போடுற மாதிரி ஒரு லிஸ்ட போட்டு என்ன வேலை வாங்கி கொள்றா.
வீட்டை சரியா துடைக்கலன்னு தொடச்ச துணி எடுத்து என் முகத்துல வீசுறா. பாத்திரம் சரியா கழுவலன்னு அந்த பாத்திரத்தாலேயே என் தலையில நங்கு நங்குன்னு கொட்டுறா. என் காது பிடிச்சு திருகுறா. நான் சூடா காஃபி கொடுத்தா காஃபி சூடா இல்லைன்னு சொல்லி சூடான காஃபிய ஆற வச்சு என் முகத்துல ஊத்துறா. அவ பெட்ல படுத்துக்கிட்டு என்ன காலை அமைக்க விட சொல்லுவா. நானும் காலை அமைக்க விடுவேன். காலை கூட சரியா அமுக்க தெரியலையான்னு சொல்லி என் கைய பிடிச்சு முறுக்குவா. நான் வலியால துடிக்கிறத பார்த்து அவ சிரிப்பா. நீங்க சொல்றத பார்த்தா இப்படியெல்லாம் ஒரு மருமக நடந்துப்பாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இதை விட மோசமா என்ன நடத்துவா மேடம். எனக்கு இத இன்னும் எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவளை அரெஸ்ட் பண்ணுங்க மேடம். அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க மேடம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாதுமா. உங்க மருமகளை கூப்பிட்டு விசாரிச்சாதான் நீங்க உங்க மருமகளை எப்படி நடத்துனீங்கன்னு தெரியும். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அதுக்கு முன்னாடி உங்க மருமகளோட செல் நம்பரை கொடுங்க. ஓகே மேடம். ஹலோ, யார் பேசுறது? மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ரேணுகா பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்க மேல உங்க மாமியார் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. உடனே ஸ்டேஷனுக்கு வரீங்களா? சரிங்க மேடம். இந்த கிழவிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? இன்ஸ்பெக்டர் இதில் நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்த வேண்டியதான். வீட்டுக்கு மட்டும் அந்த கிழவி வரட்டும். நான் கொடுக்க போற டார்ச்சர்ல இனிமே யார்கிட்டயும் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அண்ணி, நான் ஆபீஸ் கிளம்பிட்டு. ஐயோ, டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கல. உனக்கு லஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன். இந்தா பேக்ல வச்சுக்கோ. எதுக்கு எனக்காக சிரமப்படுறீங்க? மதியம் லஞ்ச் வேணும்னா நான் பக்கத்துல எங்கேயாவது வாங்கிக்க போறேன். நம்ம வீடு இருக்கும்போது எதுக்குமா நீ ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடணும்? எங்க ஆபீஸ்ல லஞ்ச் அலவன்ஸ் இருக்கு. இருக்கட்டுமே, அது உன் கை செலவுக்கு யூஸ் ஆக போகுது. பேக காட்டு. ஒழுங்கா எல்லாத்தையும் சாப்பிடணும், சரியா? பிரியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன பேசணும்? என்ன தப்பா நினைக்க கூடாது. நீங்க ஏன் தப்பா கேட்க போறீங்க? இந்த வீட்ல உள்ளவங்க என்கிட்ட எதுவும் தப்பா கேட்க மாட்டீங்க. என்ன கேட்டாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். பரவாயில்ல, கேளுங்க. எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணி, ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, அத சொல்லுங்க. என் வீட்டுக்காரு புதுசா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு சொல்றாரு. சம்மர் சீசன்ல தர்பூசணி வியாபாரம் பண்ணா நல்ல லாபம் கிடைக்குமா? ரொம்ப நம்பிக்கையா வர பேசுறாரு. அதுக்கு 1 லட்ச ரூபாய் பணம் வேணும்னு கேக்குறாரு. பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? இல்ல, அதான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். என்கிட்டயா? என்கிட்ட எப்படி? இல்ல, உன் சித்தப்பா கொடுத்த 1 லட்ச ரூபாய் உன்கிட்ட இருக்கு இல்லையா? அதான் கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வீட்ல வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சா திட்டுவாங்க. அந்த பணம் உன்கிட்ட சும்மா தானே இருக்க போகுது. நீ கொடுத்தனா வர பணத்துல முதல் பணமா நான் அதை உன்கிட்ட கொடுத்துட்றேன். என் வீட்டுக்காரு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. நானும் அவருக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவங்களே பணத்தை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்க வேணான்னு தான் சொன்னேன். அவர் எதையும் கேட்குற மாதிரி இல்ல. வேற வழி இல்லாம தான் நான் உன்கிட்ட வந்து கேட்குறேன். என்ன தப்பா நினைக்காத. நான் தப்பா எதுவும் நினைக்கல அண்ணி. ஆனா நீங்க கேக்குற பணத்தை என்னால கொடுக்க முடியாது. உன்கிட்ட சும்மா இருக்கிற பணம் ஒரு தொழில் செய்ய உதவட்டுமேனு தான் கேட்டேன்.
தயவு செஞ்சு அந்த பணத்தை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. அது என்கிட்ட இல்லைன்னு நினைச்சுக்கங்க. சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுரு பிரியா. நீ தப்பா நினைச்சுக்காத. ஐயோ, நான் தப்பாலாம் எதுவும் நினைக்கல. என்னால கொடுக்க முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். அத புரிஞ்சுக்கங்க. சாரி பிரியா, பணம் கேட்டதுக்கு ரொம்ப சாரி. வாங்க.